அவங்க நிலையில் தன்னை இருத்தி பார்ப்பாங்க. கணவனையோ மனைவியோ யாராவது துச்சமாக பேசுகிறாங்கன்னா பரிந்து கொண்டு வருவாங்க. ஏனென்றால் அவங்களுக்கு அடித்தா இவங்களுக்கு வலிக்கும்ன்ற மாதிரி ஒரு ரிலேஷன்ஷிப். நாளாக நாளாக உறவுகள் பாதிக்கப்படும் பொழுது இந்த பெராமீட்டர் குறைஞ்சிக்கிட்டே வரத அவங்க கவனிக்க மாட்டாங்க. வானமே இல்லை அறக்கட்டளையின் சார்பாக நடத்தக்கூடிய குடும்ப நல ஆலோசனை மையம் சார்பில் இந்த எபிசோட்லாம் ஏற்றிட்டு வரேன். ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை பற்றி பேச போகிறேன். நம்ம உறவுகள் ரீட்டைன் ஆகணும், மெயின்டைன் பண்ணணும், சஸ்டெயின் பண்ணணும் அப்படின்னா நான் ஏற்கனவே சில வைட்டல் பேராமீட்டர்ஸ் பற்றி சொன்னேன்ல, உடல் ரீதியாக இருக்கக்கூடிய வைட்டல் பேராமீட்டர்ஸ். அதே போன்று நம்ம உணர்வுகள், உணர்ச்சிகள், எமோஷன்ஸ், அது சம்மந்தப்பட்ட சில வைட்டல் பேராமீட்டர்ஸ் நான் ஒன்று ஒன்றா டிஸ்கஸ் பண்ண போகிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய எமோஷனல் பேராமீட்டர் எம்பத்தி என்ற ஒரு பேராமீட்டர். எம்பத்தி, நம்ம சிம்பத்தி பற்றி கேள்விப்பட்டிருக்கோம். சிம்பத்தின்னா ஒருத்தரை பற்றி நம்ம பரிதாபமாக நினைக்கிறது. உனக்கு சிம்பத்தியே இல்லையாடா அப்படின்னு கேட்பாங்க. ஐயா எனக்கு பணம் இல்லை, என் பேருக்கு கொஞ்சம் சிம்பத்தி வைங்க அப்படின்னு சொல்லுவாங்க. எம்பத்தி என்பது வேறு, சிம்பத்தி என்பது வேறு. எம்பத்தி என்றால் மற்றவர்கள் நிலையில் நம்மை இருத்தி பார்ப்பது. ஒரு பசித்தவருக்கு பசி எப்படி இருக்கும் என்றது அவருக்கு தெரியும், ஆனால் நமக்கு தெரியுமா? நம்ம ஒரு நாள் பட்னி இருந்தால் தெரியும் அவர் எப்படி கஷ்டப்படுறாருன்னு. எம்பத்தி மீன்ஸ் தி எபிலிட்டி டு பிளேஸ் யுவர் செல்ஃப் இன் த ஷூஸ் ஆஃப் சம்படி அண்ட் ஃபீல் த வே ஹீ ஃபீல்ஸ். நாளாக நாளாக உறவுகள் பாதிக்கப்படும் பொழுது இந்த பெராமீட்டர் குறைஞ்சிக்கிட்டே வரத அவங்க கவனிக்க மாட்டாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு புது கப்பல் இருக்காங்க அப்படின்னா, வெளியூர் போகும்பொழுது அந்த அம்மா ஒரு பொட்டியை தூக்கினார்னா இவர் வாலண்டியர் பண்ணுவார்னா எடுத்துக்கிறவா. ஒரு ட்ரெயின்லேருந்து இறங்கினான்னா கை பிடிச்சி இறக்கி விடுவார். ஒருத்தரை புரிஞ்சிப்பாங்க. அவங்க நிலையில் தன்னை இருத்தி பார்ப்பாங்க. கணவனையோ மனைவியோ யாராவது துச்சமாக பேசுகிறாங்கன்னா பரிந்து கொண்டு வருவாங்க. ஏனென்றால் அவங்களுக்கு அடித்தா இவங்களுக்கு வலிக்கும்ன்ற மாதிரி ஒரு ரிலேஷன்ஷிப். ஆனால் நாளாக நாளாக அது குறைந்து விடுகிறது. என்ன காரணம்னா, there is no listening. ஆக்டிவ் லிசனிங் என்று வார்த்தை உண்டு. கணவனோ மனைவியோ தங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு சொல்லும்பொழுது காது கொடுத்து கேட்க வேண்டாமா? ஹியரிங் வேறு, லிசனிங் வேறு. ஹியரிங் என்பது காது மூலமாக கேட்பது, லிசனிங் என்பது மனதில் வாங்கிக் கொள்ளுவது. குவாலிட்டி ஆஃப் லிசனிங் போயிடுது. காரணம் என்னன்னா, நமக்கு எமோஷன்ஸ் வந்துடும், ஈகோ வந்துடும். ஒரு காலகட்டத்துக்கு அப்புறம் ஒருத்தர் கடும் சொல்லால நம்ம திட்டும் பொழுது அது அவங்களை எப்படி பாதிக்கும்னு நாம் நினைத்து பார்ப்பது கிடையாது. இதுதான் பல பிரச்சனைகள். இங்கே மென்டரிங் கவுன்சிலிங் வரவங்க இது ரிலேட் பண்ணிகிட்டே போவாங்க. அன்னைக்கு இது நடந்தது, நான் எவ்வளோ கஷ்டப்பட்டேன்னு இவருக்கு தெரியாதுயா. அதுக்கு என்ன செய்யணும்னா, உனக்கு எப்படி ஃபீலிங் இருக்குது கேட்கணும். ஹவு டு யூ ஃபீல்? இங்கே கவுன்சிலிங் நம்ம சொல்லுவோம், நீங்கள் அதை சொன்னீங்களே, ஆமாம் சொன்னேன், இந்த மாதிரி கேட்பேன், எப்படி இங்கே ஃபீல் பண்ணீங்க? அவங்க ஒரு சொல்லுவாங்க, இவரை கேட்பேன், அந்த ஃபீலிங் உங்களுக்கு தெரிஞ்சுதா? இல்லை தெரியாது. ஸோ எம்பத்தி இஸ் அ வெரி வைட்டல் பேராமீட்டர். இட்ஸ் எ வைட்டல் பேராமீட்டர், எமோஷ்னல் பேராமீட்டர். அதை புரிஞ்சிக்கலைன்னா ஒன்று மேலே ஒன்று அடுக்கிக்கிட்டே போகும். ஒரு நாளைக்கு ஸ்னாப் ஆகிடும். ரப்பர் பேண்ட் எடுங்களேன், அதை பிடிச்சி இழுத்தீங்களன்னா ஒரு அளவுக்கு தான் வரும். அதுக்கு மேலே பிடிச்சி எடுத்தால் அது கட் ஆகிடும், உடஞ்சிரும், அருந்துடும். அதே போட்டு தான் உறவுகள் கூட. இந்த எம்பத்தி பற்றி எவ்வளோ நேரம் வேணால் பேசலாம், ஆனால் இது ஒரு சின்ன மைய கருத்தை இது நான் பதிவு பண்ணுறேன். இந்த பதிவு பார்க்கும்பொழுதே உங்களுக்கு பிடிச்சிருந்தானா கமெண்ட் பாக்ஸில் போய் கமெண்ட் பண்ணுங்கள். மற்றவங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குன்னா மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். சட்டம் பற்றியோ படிப்பு பற்றியோ உங்களுக்கு ஏதாவது குழப்பங்கள் இருந்தானா மேலே ஒரு வாட்ஸ்அப் நம்பர் போகுது, அந்த நம்பருக்கு ஒரு மெசேஜ் அனுப்புங்க. அதை பார்த்துட்டு வரக்கூடிய எபிசோடில் அதை பற்றி நான் கவர் பண்ண முடியும். இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த எபிசோடில் பார்க்கலாம்.